புருஷனுக்கு ரொம்ப ஆபரேஷன் பண்ணியிருக்கிறோம். அவன் வேலைக்கு போகணும், போக மாட்டேங்கிறான். சரியாகி கொடு. யாரெல்லாம் வந்தீங்கப்பா? கால் வந்து வரலாம். உன் புருஷனை போய் பார்த்தேன். There are 3 languages, 3 மொழிகள் பேசுதான். தெலுங்கு, இங்கிலீஷ், தமிழ். 3 மொழி பேசுதான். பேச்சில பெரிய அறிவாளி மாதிரி பேசுதான். எதையும் ஜாதிக்கும் வல்லமையுடையவனாக பேசுதான். தன்னுடைய இயலாமையை புரிந்து கொள்ளாமல் மிகவும் ஆக்ரோஷமாக பேசுதான். உண்மையா? இதுவரை உழைப்பில வெற்றி இல்லை. உடல் நோயால் பாதிக்கப்பட்டான். ஆனா உள்ளத்தால் தூயவன். உள்ளத்தால் தூயவன். அவன் பரந்த மனம் படைத்தவன். ஆனா வாழ துடிக்கிறான், வழி இல்லாமல் தவிக்கிறான். அவனுக்கு ஒரு வேலையும் கொடுத்து வெற்றியாகித்தாரேன். நீ நினைக்கிற இடத்துல வேலை பார்க்க நீ அவனை கூப்பிடுற, அவன் நினைக்கிற இடத்துல வேலை பார்க்கறதுக்கு அவன் ஒன்ன கூப்பிடுறான். இது 2 பேருக்கும் கிடந்து மோதிக்கிட்டு அறையுதீங்க. இந்த முடிவுக்கு ஒரு தெளிவு கொடுக்கணும். கால் வந்துட்டு வா. வெங்கடாஜலபதி, உன் பகுதிக்கு வரவா? வருகிறேன். வந்தேன். வரலாம்ப்பா. ஆந்திரா தேசத்துக்கு உன் புருஷன் போகணும்னு நினைக்கிறானே, எதுக்காக? கவலைப்படாத. இந்த மாதத்துல உங்க 2 பேருக்குள்ள பரஸ்பரமான உறவையும் பரந்த மனப்பான்மை மிகுந்த நெருக்கத்தையும் உருவாக்கி ஒரு கூட்டு கிளியாக வாழ வைத்து ஆவணி 30க்குள் சிறந்த வேலையும் வருமானமும் பண்ணித்தாரேன். நல்லா இருக்க பாப்பா, உன் இடத்தை வெற்றி ஆகித்தாரேன். கருப்பசாமி முடிச்சு போச்சு மகனே. அடுத்த பைசில் அதே சென்னை மாநகர் என் மகனுக்கு வேலை கிடைக்கணும், அவனுக்கு வாழ்க்கை நல்லா அமையணும்னு சொல்லி ஒருத்தன் கேட்டுக்கிட்டு இருக்கான். சென்னையிலிருந்து வந்து கேட்கலாம். யாரப்பா? நான் ஆம்பளைய கூப்பிடுறேன். ஆம்பளை மட்டும்தான் வந்திருக்கான். இன்னும் ஒரு முறை கால் வந்துட்டாப்பா. வர்றான். உன் பையனுக்கு வேலையும் வெற்றியாக்கி தந்துடுறேன், நல்ல வாழ்க்கையும் அமைச்சு தாரேன். இதற்கிடையில உன்னுடைய உடல்நிலைகளில் எந்த பாதிப்பு இல்லாம ஆக்கி வெற்றியாக்கி தந்தா போதுங்களா? வேற என்னப்பா வேணும்? கால் விட்டு அப்படியா? கேட்டு போக டாக்குமெண்ட் இருக்கு. பட்டா எங்கப்பா இருக்கு? சரியான பேர்ல இருக்கா? பட்டா பேர் மாற்றம் இருக்கு. படிச்சு பார்த்தேன். அதை தெளிவு பண்ணி கொண்டு வா. வீட்டை தை மாசத்துக்குள்ள உருவாக்கி ஜெயிச்சு தாரேன், நடத்தி தாரேன். இந்தா செல்வம் பிறக்கும், தோண்டி வருவார். கருப்பசாமி. ஆமா. யாருக்கு? தைராய்டு. எப்பா சென்னையில தைராய்டு யாருக்கு பாருக்கு பாருப்பா? தைராய்டு ப்ராப்ளம். ஆமா, உனக்கு தைராய்டு இருக்காமா? யாருமா செக் பண்ணா? டாக்டர். அவனை பக்கத்துல இருக்காரு. யாருக்கு தைராய்டு இருக்கு? எத்தனை பெர்சன்டேஜ் இருக்கு? மாத்திரை சாப்பிட்டு இருக்கீங்களா? வாடா வாடா வாடா. உங்க அம்மாவுக்கு தைராய்டு இருக்காடா?
அப்படியா? எத்தனை வருஷமா மாத்திரை சாப்பிடுறாங்க? சரி, கால் வந்துட்டு வா. அம்மா நல்ல மனசோட காலில் விடலை, இன்னும் கொஞ்சம் நல்ல காலில் விழுந்துட்டாங்கம்மா. பக்கத்துல கம்பிகள் இருக்கு, உண்டியல் இருக்கு, கீழே மேல விழுந்துடக்கூடாது, வயது காலம். அம்மோய் ஆடாத. விடு, அமைதி அமைதி அமைதி. வா உட்கார். சுவாமியே வா, அக்கா வா, அக்கா உட்கார் உட்கார். மகனுக்கு கல்யாணம் முடிச்சாச்சா? பொண்டாட்டி எங்க இருக்க? ஐயாவுக்கு பொண்டாட்டி எத்தனை? அப்போ ஒண்ணுதான். இன்னொன்னு முடிச்சா 2. கால் வந்துட்டு. இப்போ ஒரு பொண்ணு ரெடி ஆகிக்கிட்டு இருக்கா, புரியுதா? வா, உன்ன மாதிரி அவனும் வாழ்க்கையில பாதிக்கப்பட்டவா. அப்படி ஒரு பெண்ணை கொண்டு வந்து உன்கிட்ட கல்யாணம் முடிச்சு வச்சா நல்லா வாழ்ந்துக்கிடுவியா? வேற என்ன பழக்கமெல்லாம் உண்டு? சரி, கொஞ்சம் நீ துறப்போ. இவன் என்கிட்ட உறுதிமொழி சொல்லணும். பக்கத்துல வா, விரல் 2ஐயும் பிடிச்சிக்கா, பெருவரல கண்ணை முடிக்கா. நல்ல முறையில் வச்சு வாழ்க்கை செஞ்சுக்கிட்டியாடா? மாற மாட்டிய? சரி, தை மாதம் உனக்கு கல்யாணம் நடந்தாச்சு தான். நல்லா இருக்கு மகனே. சந்தோஷம். மாரியம்மன் கோவில் பாவூர் இருக்கா? பிள்ளைய பத்தி கேட்டு வந்தது யாரு? வா. என்ன பிள்ளை? என்ன பிள்ளை? மகா எங்க இருக்கா? வயசு எத்தனை? கட்டி கொடுத்தாச்சா? கால் வந்துட்டு வா. அவங்க வீட்டு பக்கம் போன துளமாட சாமி இருக்காரு. என்ன ஒரு பனைமரம் இருக்கு, வாழ்ந்து காய்க்கல, ஆண் பண்ண காய்ப்பில்லை. என்ன கால் பனைமரத்தை கூட இப்படி அடையாளம் கண்டுபிடிக்கிறா நீங்க கேட்கிறீங்களே. உன் மருமகன் ஒரு அக்ரிமெண்டோ ஏதோ ஒன்று எழுதி வச்சிருக்கானே, என்னது? அதான் அவர் எழுதி வச்சிருக்கானே, வேண்டாம் எழுதி வச்சிருக்கானா? செவிட்டில் எடுத்து சேர்த்து வச்சிருவோமா? கால் விட்டு வா. என்ன சோபா இருக்கியே? யாரு கேட்டு பாக்குறேன். அவன் இன்னொருத்திட்ட ஒரு அன்பு பாசம் வச்சு குழப்பத்தை உருவாக்கி வச்சிருக்கான். அவன் மனத்தை மாத்தி உன் பிள்ளையோட வாழ வைக்க. காப்பாத்தார ஓடு. என் மகன் மனத்தை பக்குவப்படுத்தி வாழ்க்கையை தான் கேட்டது யாரு? கால் வந்துட்டு வரலாம். படபடக்க கூடாது, சொல்வதை புரிந்து வர வேண்டும். நின்றுக்காங்க, நாகர்கள்லாம் நின்னுங்க. வரலாம். காதலித்தால் மட்டும் போதுமா? அவளை கூப்பிட்டு வாழ வைக்க தைரியம் வேணாமா? வேணும்டா. உன் மகனுக்கு அந்த தைரியம் இல்லை. கால் ஏய் உன் மகனுடைய மனத்தை பக்குவப்படுத்தி தொழிலையும் வாழ்க்கையும் நல்லாக்கி தந்தா போதுமா? வேற என்ன வேணும்? புரியல. அவன் வேண்டாமுங்க, வேணுமுங்க. இப்ப உன் மகனை வேணும்னு சொல்ல வைக்கணுமா வேண்டாம்னு சொல்ல வைக்கணுமா? இல்லையா? கூட்டோடு சேர்ந்து கம்மாளம் போடுறீங்களா? அந்த நிலைமையா இருக்கு. கண்ண முடி. இந்தா வந்துருவா அந்த பொண்ணு, காப்பாத்தி தரேன். இப்படி
எனக்கு இந்த அங்கே உறவு நல்ல வலி. அதாவது வேற பிரச்சனையா? கேன்சர் இல்லை, ஈஸியாக குணமாயிரும். ஓடிப்போ. சரி. பசங்களுக்கு வேலை ரெடி. அடுத்த உத்தரவில் பேசுவோம். அதே நாகர்கோவில் எல்லை பூக்கடை, பூ வியாபாரம். இன்னொரு தடவை கால் வந்துட்டு வரலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உள்ள இருக்க தெய்வங்கள் எல்லாம் கெட்டப்பட்டது. ஆனா இப்போ உன் மகனுடைய உயிரை நான் காப்பாற்றி தரேன். அவனுக்கு கல்யாணத்தையும் 7 மாதத்துல நிர்ணயம் பண்ணி முடிச்சு தந்துருந்தேன். கால் வந்துட்டு வா. தொழிலில் உங்ககிட்ட இருக்கிறவங்க எல்லாம் மாந்திரிகத்தால கேடு பண்ணி உன் குடும்பத்தை குழப்பியிருக்காங்க. அதை நீக்கி தந்துருந்தேன், ஜெயிச்சு தரேன். கொஞ்சம் கண்ண முடிக்க. இன்னையிலிருந்து உன் உடல்ல இருக்கக்கூடிய தீய சக்தி நீங்கியாச்சு. அந்த வைப்ரேஷன் இருக்காது. போலாம், மாத்தி தரேன்னு சொல்லிட்டேன். தைரியமா இருக்கலாம். கர்மசாமி, அதே நாகர்கோவில் பகுதி. ஆமா ஆமா, அப்படியா? இடம் சம்பந்தமாக மனவேதனை அடைந்தவன் யார்? மண்ணு மன இடம் சம்பந்தமாக கால் வந்துட்டு வரலாம். தாயும் மகனும். நூறு கோடி பாடல் கொண்டு உட்கார முடியாதா? ஒரு 100 கோடி ரூபாய்க்கு உட்பட ஒரு பிசினஸ் ஒண்ணு இதுவரை நடக்காம லாக் ஆயிருக்கு. அத ஏன் அந்த தடை இருக்கு என்பதை நீக்கி அந்த பிசினஸ் நடத்திருந்தா போதும்ல. காலம் சொல்லலாம். முடிஞ்சாச்சு. அட்வான்ஸ் வாங்கிட்டு என்ன வந்து பாருங்க. வெற்றி உண்டு. இந்த மகளே சந்தோஷமா இருக்கு. இன்னும் 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 சரி, உட்கார் பார்ப்போம். என்னைய பாரு. உட்கார். அந்த பாக்க 2 காரை உட்கார். இப்போ வரலாம். இவ வீட்டுக்காரர் வரலாம், அவங்க அண்ணன் வரலாம், அவ அப்பன் வரலாம், எல்லாரும் வரலாம். என்ன வரலாம்ல? இவன் உடம்புல ஒரு தீய சக்தி உட்கார்ந்து இருந்துச்சு. அதுக்கு முன்னால ஏற்கனவே நரம்பியல் சம்பந்தமான பிணியும் இருந்துச்சு. பிரத்யாரால் செயல்பட்டவை. அதை இன்னிலிருந்து நீக்கி இருக்கு, கட்டி வச்சிருக்கேன். இனிமே உஷாரா இருப்பா, உக்கிரமா இருப்பா, பழைய பிள்ளை ஆயிட்டான். இந்த அப்படி ஜெயிச்சாச்சு. நல்லா ஏந்தி, இனியே ஏந்தி. அடுத்து பேசுவோம். எந்திச்சுட்டா. கல்யாணம் முடிந்து தன் வாழ்க்கையில் மனவேதனை இருக்குன்னு சொன்னவர்கள் யார்? அது யாருக்கு கல்யாணம் முடிச்சது? பையன்மார்களுக்கு ஏன் கல்யாணம் முடிச்சு வச்சா? பையனுக்கும் பொண்ணுக்கு தானே கல்யாணம் முடிச்சிக்கணும். தப்பா சொல்லிட்டேன். நீ யாருப்பா? உனக்கு கல்யாணம் முடிச்சுதா? பொண்டாட்டி எங்கே இருக்கா? சந்தோஷம், ரொம்ப சந்தோஷமா இருக்குடா அந்த வார்த்தையை கேட்கல. பொண்டாட்டிட்டு சண்டை போட்டாலே பிரச்சனை தீர்ந்தாச்சு. வா, இன்னும் இன்னொரு கால் விட்டு வா. மங்களம் உண்டாகட்டும். கர்மசாமிக்கு உன் கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். பிரத்யாருடைய தூண்டுதலால் உன் மனைவி கெட்ட எண்ணம் உண்டாள். புரியுதா? இதற்கிடையில பணம் சம்பந்தமான
வாக்குவாதங்களும் பிரச்சனையும் உனக்கு அவளுக்கு ஏற்பட்டுருச்சு. இப்ப அவ மீண்டும் வருவாளா வரமாட்டாளாங்கிற ஒரு குழப்பம். வர வைப்பேன் என்பது எனது வாக்கு. வேணுமா வேண்டாம்? கால் விழுத்துவா. வரலாம். இந்தா வர வச்சு தாரேன். வார புதன்கிழமை என்னை வந்து பார்த்துக்கா சாயங்காலம். வேணும்னு சொல்லி ஒரு பெண்ணடியால் நினைக்கிறாள். ஒரு பெண் நினைக்கிறான்னு சொல்லுது சாமி. யார் அந்த பெண்? அவ யோகத்துக்கு தான் சொல்ல வேண்டியிருக்கு. யாருமா அது? ஒண்ணு நான் கூப்பிடவே இல்லையே. வாராளா? நேரம் ஆகக்கூடாதுல. எவ்வளோ மக்கள் இருக்காங்க. வந்து உட்காருங்க. தூங்குனீங்களா? இல்லை தூங்க போறீங்களா? கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். 2.25 ஆண்டுகள் சனி பகவானுடைய தோஷத்தால குடும்பம் அலப்பாஞ்சுக்கிட்டு இருக்கு. தொழிலால் மன வருத்தம். இந்த கல்யாணம் முடித்த இந்த வாழ்க்கை சீராக நடக்குமா நடக்காத உள்ளத்துக்குள்ள வேதனை இவைகள்லாம் சேர்ந்துருக்கு. குடியிருக்கிற இடம் சரியானதாக இருக்கா இல்லையா அப்படிங்கிற குழப்பம் உள்மனத்தில் ஓடுது. உண்மையா இல்லையாடா? இந்த நிலைகளெல்லாம் மாற்றி தரதுக்கு கிரகங்கள் காரணம். எந்த செய்வன கோளாறும் காரணம் இல்லை. அதனால தொழிலையும் அமைச்சு தரேன், கடன்களையும் தீர்த்து தரேன். வேற என்ன வேணும்? சனி பகவானுடைய கோளாறால் ஏற்பட்டது சரியாக்கி வெற்றியாக்கி தந்துருந்தேன். குடி ஜெயிச்சு தரேன். நல்லா இருக்கு. வாங்க. நல்லா இருக்கும். சந்தோஷமா. கர்மசாமி. ஆமா அப்படியா? கேட்டு பார்க்குறேன். நாகர்கோவில் எல்லை கோர்ட்ல கேஸ் இருக்குன்னு சொன்னாங்களே. யார் பாரு கோர்ட்ல என்ன கேஸ் இருக்கு? என்ன கேஸ்? காலன்னு சொல்லலாம். ஒரு டீ தரலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். அந்த எல்லைக்குள்ள எசக்கியமா வராள எங்க பாருக்கா? சுமார் 3 தலைமுறைகளுக்கு முன்னே சொல்லமான எசக்கியமாள் போன்ற தெய்வங்களை உன் குடும்பம் வழிபட்டு வந்தது. ஆனா இப்போதைக்கு திசை மாற்றமும் மனக்கோளாறும் ஏற்பட்டு போச்சு. அதனால இப்போ முதல் வழி சொத்துக்களில் பிரச்சனையும் பங்கங்களும் ஏற்பட்டு பொல்லாத எதிரிகளால் இப்ப தொல்லை நடக்கு. இந்த வழக்கில் உன்னை வெற்றியாகி ஜெயிக்க வச்சா போதுங்களா? காலம் சொன்னான். இந்தாப்பா அடுத்த புதன்கிழமை என்னை வந்து பார். வழக்கில் வெற்றியாகி தந்ததுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கேன். கவர்னருக்கு வழிகாட்டு மாளிகை பர கருப்பசாமிக்கு, வழிகாட்டு மாளிகை பர கருப்பசாமிக்கு, வழிகாட்டு மாளிகை பர கருப்பசாமிக்கு. பிள்ளைக்கு தொடச்சு விடுங்க. கருப்பசாமி. ஆமா முடியுமா? 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 என் மகனுக்கு நாங்க நினைக்கிற பொண்ணை கல்யாணம் முடிச்சு வச்சா அவன் நல்லா வாழ்வானா வாழ மாட்டானா அப்படின்னு சொல்லி தாய் மகன் புருஷன் 3 பேர் காக்க வந்திருக்காங்க. சரக்கு இருக்கு எனக்கு எங்க இங்க நம்ம கோயில் தானே உட்கார முடியாதாக்கா? உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். இந்த பொண்ணோட வாழ்க்கை கல்யாணம் முடிச்சு வச்சோம்னா இன்னைக்கு அந்த பொண்ணு சரின்னு சொல்லிடுவா.
ஆனா இன்னும் ஒரு 17 ஆண்டுகளுக்கு பிறகு அவன் மனசு கொஞ்சம் மன குழப்பமாக இருக்கும். அதுக்கு ஈக்குவலா இந்த உலக வாழ்க்கை நடக்குமா அப்படின்னு நான் கேட்டேன். அவன் மனதை குழம்பாம நான் காப்பாத்தி தந்துடுறேன். 2 வரையும் நல்லா வாழ வச்சிருந்தவன் மேல இருந்து உத்தரவாயிடுது. அதனால இந்த பொண்ணை கட்டிக்கலாம், வாழ வச்சு தாரேன். கால் வந்துடுவேன். வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு. ஏன் முருகனை கூப்பிட்டேன்? முருகனுக்கு எத்தனை பொண்டாட்டி? உனக்கு பக்கத்துல வா, இந்தா அசத்து, நல்லா இருக்கா மகனே. வேற குழப்பமே கிடையாது. செம்மையா முடிச்சுக்கலாம், எந்த கோளாறு ஏற்படாது. கருப்புசாமி பொறுப்பு. பண்ண வேண்டாம், குணமாக்கிடலாம். உன்னுடைய அடுத்து பேசுவோம். நல்லா இருக்கு மக்களே. அம்மாவா திருநீர் பூசிக்கா ஓடியா செல்லாம். உட்கார். ஒரு காலத்துல நினைச்சவளை கூட்டிக்கிட்டு தமிழ்நாட்டை விட்டு வெளியில போய் வாழணுங்கிற நிலைமையெல்லாம் ஏற்பட்டுச்சு. என்னடா இப்போ அந்த வாழ்க்கையை சீராக்கி முறையான ஒரு வழியை கொண்டு வந்து விட்டுருக்கேன். ஆனா இப்ப பணத்தை இழந்து மன நிம்மதியை இழந்து நீ வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்க. அடுத்து உனக்கு தொழிலையும் உருவாக்கி தரணும், இழந்த பணத்தையும் வாங்கி தரணும். கால் எடுத்துவா. வா, பணம் வந்து சேரும், வெற்றியாக்கி தரேன். 3 முறை என்னை பார்க்க முடியும். நல்லா அவனுக்கு பின் கட்டுவான். அதே தஞ்சை மாவட்டம் வீரனார் யாருக்கு பார்த்தீங்களா? கால் வந்துட்டு வா, கால் வந்துட்டு வரலாம். முதல்ல வந்துட்டான், அவனை பார்ப்போம். இன்னொரு தரம் அறவரையா இருக்கு, அறவரையா இருக்கு, அறவரையா இருக்கு, அறவரையா இருக்கு. ரெண்டே கால் ஆண்டுகளாக தொழிலால் மன வருத்தமும் தேவையில்லாமல் பண இழப்பு நட்பின் பகுதியால் நடந்தும் இப்போதைக்கு உடலாலும் பிள்ளையாலும் மனம் பாதிக்கப்பட்டு வேதனை அடைந்து வந்திருக்கிறாய். கால் யார் வாரா? ஒரு அம்மன் வாருது. யாருக்கு அம்மா? உன் பின்னால ஒரு அம்மன் நிக்கிறாள, யாருப்பா? அந்த அம்மனுக்கு வழிபாடுகள்லாம் முறையா பண்றீங்களா? இப்போ அவளுடைய சக்தி உங்களுடைய முன்னோர்களை தொட்டது உண்டு. அதற்கு பின்பு வேற யாருக்கும் முறையான அருள் எடுத்து வந்ததாக இருப்பதெல்லாம் தெளிவாகப்படாமல் இருக்கிறது. அந்த அருள் உனக்கு கிடைக்குமான்னு எனக்கு ஒரு ஆசை. கால் இந்தா, பணமும் வரும், அருளும் வரும், பொருளும் வரும். வெற்றியாது கருப்பசாமி. ஆமா அப்படியா? வேலூர், வேலூர், வேலூர். எந்த ஊருக்கா? ஒழுங்கா பேசணும். எந்த ஊரு? கூப்பிடுறேன் கூப்பிடுறேன் கூப்பிடுறேன். வேலூர். ஜெய் ஆஞ்சநேயா. இன்னொரு தடவை கால் வந்துட்டோடா. உன் மேனியில ஆஞ்சநேயருடைய நினைவு உணர்வும் அந்த அருள் சக்தியும் 25% இருக்கு. அந்த சக்தி இருக்கிற காரணத்தால இல்லற வாழ்க்கை ஒட்டாம மன உபாதை அடைந்திருக்கு. அதனால அந்த தெய்வத்தை அந்த பீடத்துல ஏற்றி வச்சுட்டு கொண்டாட்டிய உங்ககிட்ட சேர்த்து வச்சுட்டா நிம்மதி ஆயிரும்னு ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். ஏத்துக்கிறியா? கால் கண்ண முடிக்கா. இந்த கனியை கையில வச்சுக்கிட்டு ஆஞ்சநேயர் என்ன பார்ப்போம்.
தரலாம். என் பக்கத்தில் வந்துட்டாரு. கால் வந்துட்டுவான். வாப்பா பெரியவனே, இந்த கனியை கொண்டு இவன் கிட்ட இருக்க ஆஞ்சநேயர் கோயிலில் கொண்டு வச்சிரு. நீ தான் வைக்கணும், ஏன்னா அவன்கிட்ட கொடுக்கூடாது. இந்தா, இன்னையிலிருந்து என் நினைவால் வாழ்வாய், உன் மனைவி மக்கள் சேருவார்கள். சந்தோஷமா இருக்கு. அப்புறம் இன்னொரு விஷயம் உனக்கு சொல்லணுமே, இந்த உன் கடனை தீர்க்க போகிறேன், காய்கறியை பெருக்க போகிறேன். நல்லா இரு மகனே, வாழ்த்து. இளநியை தேங்காய்னு பார்த்தேன், இல்லை தேங்காயை இளநின்னு பார்ப்பேன். உரிச்சாச்சுன்னா அது தேங்காய்னு பேர். உரிச்சாச்சுன்னா உரிச்சாச்சுன்னா உடைச்சா தானடா தெரிய வேண்டாம். இன்னொரு தடவை கால் வந்துடுவா. கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். 3 ஆண்டுகளுக்கு முன்னால இருந்த வியாபாரத்தினுடைய முன்னேற்றம் இப்ப இல்லை, விளைச்சலும் இல்லை. யாரோ ஒருவனால் தீங்கு செய்யப்பட்டிருக்குங்கிற விஷயம் மட்டும் உள்ளத்துல தெரியுது, ஆனா அதுக்கு விடுதலை தெரியல. இதான் உண்மை. உண்மையா? அந்த விடுதலையை நான் தாரேன், வியாபாரத்தை பெருக்கி தாரேன். இப்போ சில லட்சங்கள் லாக்காகி கடன் பட்டிருக்க, நீ அதுக்கு ரெட்டிப்பாக ஆக்கி உனக்கு வருமானத்தை பெருக்கி தந்தா போதுங்களா? கால் எடுத்து இந்தா செமையாக்கி தாரேன். வெற்றியாக்கியாச்சு. சேலம் மாம்பழம் எங்கப்பா நல்லா இருக்கும்? ஆனா உலக தஞ்சாவூர்ல புகழ் பொம்மை, மாம்பழத்துக்கு புகழ் சேலத்து மாம்பழமே. சேலம் சேலம் குழந்தை வரம் கேட்டு வந்தவங்க. இருக்காமா இன்னும் இன்னொரு தடவை கால் விட்டு வா. கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். அங்க மாரியம்மன் கோயில் உங்க ஊருக்கு வீட்டுக்குள்ள போகக்கூடிய ரூட்ல இருக்கு. பெரிய கோயிலா இருக்கு. என்ன, அது பக்கத்துல ஒரு ஓடை. அந்த ஓடையெல்லாம் தாண்டி போனா ஒரு ஐயனார் கோயில் வருது. அந்த ஐயனார் கோயில போய் பார்த்தேன். ஒரு சாமி துப்பாக்கியை வச்சுக்கிட்டு நிற்காரு. அங்க முனீஸ்வர சாமியும் சேர்ந்து இருக்காரு. சரிதானா? இவைகளெல்லாம் பார்த்தேன். இதுல 3 கோயில்கள்ல போய் எனக்கு குழந்தை வரம் வேணும் கருப்பசாமி அப்படின்னு சொல்லி 3 கோயில்ல நீங்க சொல்லியிருக்கீங்க. அந்த 3 கோயில்ல சொன்னதுதான் மிச்சமே தவிர இதுவரை நடைமுறை வரல. அதனால பேசும் தெய்வமாக இருக்கிற இந்த கருப்பசாமிகிட்ட வர வாங்கிட்டோம்னா நம்ம சொன்னது பறிக்கும், பிள்ளையும் கிடைக்கும். அதனால அங்க நம்பி வந்துட்டோம், எனக்கு குழந்தை கொடுன்னு கேட்குறீங்களாம். காலில் விட்டுருவாங்க. நம்ம கோயில் தானே பேசும் தெய்வம், உண்மையா இல்லையா? உலக மக்கள் புகழோடு பேசும் தெய்வமும் நாம் தான், இந்த உலக மக்களுக்கு பேசுகிற தெய்வமும் நாம் தான். உண்மையா இல்லையாடா? அதனால என்ன குழந்தை கொடுக்கலாம் அப்படின்னு நான் கேட்டேன். என் தங்கை காளீஸ்வரி என்னும் ஒரு பெயருடைய ஒரு பெண் பிள்ளையை கொடுன்னு உத்தரவு. கால் அனுப்புறான். ஆடியில காளியாத்தா மாரியாத்தாளுக்கு கூழு வச்சு கும்பிட்டு, பொங்கல் வச்சு, பொற்படைப்பு போட்டு, பூமாலை சாத்தி, என்னையும் உன் நெஞ்சார நினைந்து கும்பிட்ட பிறகு கருத்தரிக்கும் காளீஸ்வரி வந்து பிறந்தாள். வெற்றி உண்டு மகளே, வாழ்க. கனியை கீழே போட்டுறாத, முடிச்சு போடு, முதல்ல போடு. இந்தா ஜெயிச்சுக்கா, ஆனந்தம் உண்டு. உன் தொழிலை வளமாக்கி தரேன், செல்வம் இழந்ததை நீ பெற்றுக்கொள்வாய். வெற்றி உண்டு. போமகனே, அதே சேலம் எல்லை பாலூட்டி வளர்த்த கிளி, பழம் கொடுத்து காத்த கிளி,
நான் வளர்த்த செல்ல கிளி நாளை வரும் கச்சேரிக்கு செல்லம்மா எந்த செல்லம்மா